வழியா ராவணன் தான் பிளான் பண்ண மாதிரியே தர்ஷினியை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த மாதிரி நடித்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து பயங்கரமாக ஏமாற்றி வச்சுருக்காங்க. இதனால் வந்து ஆதி குணசேகரன் மட்டும் கிடையாதுங்க, ஈஸ்வரியுமே இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய் அப்படின்னு கூட வந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆள் சொல்கிறது அப்படியே வந்து மூட நம்பிக்கை மாதிரி நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து இப்போ இவங்க இந்த மாதிரி நம்புறதுனால பின்னாடி பலவிதமான பிரச்சனைகள் அந்த ஆள்னால இவங்களுக்கு வரப்போகுது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்காமையே இவங்க இவ்வளோ தூரம் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷினி வந்து ரூம்குள்ளே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ இங்கே வந்து சக்தி ஜனனி ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விசாலாட்சி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக வந்து அவங்க சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரேணுகா நந்தினி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கிச்சனில். ஆனால் எதுவுமே வந்து பேச மாட்டாங்க. பின்னாடியே கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஈஸ்வரி வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி வந்து தெரியலக்கா அத்தை இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்தோடனே வந்து எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு ஈஸ்வரி, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து நீ பேசுகிற மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணாத. உன் கூட பேசுகிறதுக்கெல்லாம் நான் வந்து இப்போ தயாராகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீ என்ன பண்ணியா? இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணமே வந்து நீ தான். ஏன்னா நீ வந்து இப்படிலாம் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஒரு பொண்ணு காணாமல் போய் இப்போ தான் வந்து அவள் கிடச்சிருக்கா. அது மட்டும் கிடையாது, இதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது கூட நமக்கு நல்லாவே தெரியும். நீங்களே பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் அவர் தான் நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னமும் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சரியா இல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி? இப்போ வந்தவனை வந்து நீ எவ்வளோ தூரம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது, அவங்கள பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியலைன்னு அர்த்தம். இப்போ வந்து அவன் காப்பாத்தினான்னு சொல்றியே, முதல்ல யார் காப்பாத்தினாங்க அப்படின்னு உன் பொண்ணு தர்ஷினி கிட்ட நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஈஸ்வரி பதில் எதுவுமே வந்து சொல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அங்கே சொன்னது தான் இங்கேயே சொல்கிறேன். என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். அதில் நீங்கள் வந்து தலையிடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. உங்கள் வேலை என்னவோ அது மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தாலே அதுவே நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து விசாலாட்சி ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கப்புறமும் நம்ம என்ன பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே இதை வந்து விட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்தி ஜனனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சக்தி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ தூரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ராவணன் தான் வந்து தர்ஷினியை காப்பாற்றினாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தையே யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வீக்கே வந்து துப்பாக்கி முனையில் வந்து தர்ஷினியை வச்சிருக்கும் போது ஸோ மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தார். இவங்க ரெண்டு பேருமே மேலே ஓடி வர்ற கேப்பில் வந்து எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து நடந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே ஜனனியும் வந்து எந்திரிச்சுறாங்க. என்ன ஜனனி, என்ன ஆச்சு? ஏன் இது இன்னும் அதுக்குள்ளே எந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை சக்தி, எனக்கு வந்து தர்ஷினி ஞாபகமாகவே இருக்கு. அவளை போயிட்டு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமா? அவள் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு அவள் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஜனனி, இப்போ போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால தான் பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சக்தி ப்ளீஸ், தர்ஷினி வந்து காப்பாற்றிட்டு வந்ததே வந்து இவ்வளோ தூரம் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அது நம்ம கண்ணு முன்னாடி இன்னும் வரைக்கும் தெரியுது. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்துட்டு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி அங்கே என்னதான் சக்தி நடந்துச்சு? நம்ம அங்கே மேலே போகிற கேப்பில் தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ஆள் வந்து சரியாக அந்த இடத்துல வந்து எப்படி வந்தாங்க? அந்த வீக்கவே வந்து ஷூட் பண்ணிவிட்டு தர்ஷினி வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் வந்து இந்த ஆள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரைக்குமே வந்து எல்லாமே பிளான் பண்ணுறதும் அந்த ஆளாக தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சக்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி கரெக்டாக வந்து கெஸ் பண்ணுறாங்க. அதே தான் ஜனனி நானும் இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லாமே வந்து நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து மறக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம மேலேருந்து கீழேருந்து மேலே வர்றதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதுவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த ஆள் தான் எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் வந்து பேரை வாங்கிட்டு போயிட்டான். இது என்னன்னு எனக்கு எதுவும் புரியலை. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேற என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அந்த ஆளை நம்ம வந்து நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னா அவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான், அவனோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஜனனி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி ரெண்டு பேருமே வந்து உள்ளே வராங்க.
அவங்கள பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே உள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சக்தி எதுக்காக இப்படி நீ எங்கள் மேலே வந்து எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்க, உங்களை எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு ஜனனி கிட்ட பேசிட்டு போலாம் தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சக்தி வந்து மூஞ்ச தூக்குறாரு, எதுக்குடா இவங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜனனியுமே அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தர்ஷினி உண்மையிலேயே வந்து சொல்லிடுவாளா இல்லை வந்து அப்படியே வந்து உளறிடுவாளா அப்படிங்கிறது தெரியல. அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.